ஐயோ, அதுக்காக இந்த அளவுக்கு போவாங்களா? போயிட்டாங்கல்லம்மா, இப்ப என்ன பண்றது? தெரியல மாமா, எனக்கு உடனே என்ன சொல்றதுனே தெரியல. மாமா, இருங்க மாமா, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். நீங்க பதட்டப்படாம பத்திரமா இருங்க மாமா, சரியா? பாத்துக்கோங்க. ஐயோ, அம்மா அம்மா, டேய், என்னம்மா, என்ன ஆச்சு? ஐயோ, மா, என்ன போன் எடுக்கலையா? இல்லடா, பாட்டிக்கும் ட்ரை பண்ணி பார்க்கறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த செழியனுக்கு ஏன் புத்தி இப்படி போச்சுனே புரியலடா. குழந்தைய தூக்கிட்டு போறது என்ன சாதாரண விஷயமா? அம்மா, கூட பாட்டி வேற இருக்காங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது என்ன நடக்கும்னு யோசிக்காம எமோஷனலா பாட்டி தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவே கொடுத்துருப்பாங்க. ஐயோ சரிடா, அவங்க வயசானவங்க, கோவத்துல ஏதாவது சொல்லிருப்பாங்க. இவன் யோசிக்க வேண்டாம். இவன் ஜெனியை பத்தியாவது கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். அவங்க இப்ப எவ்வளவு பயந்துகிட்டு இருப்பாங்க. அவன் தான் அவனை பத்தியே யோசிக்கலையே. ஜெனியோட அப்பா சும்மாவே கோவப்படுவாரு, இப்ப கண்டிப்பா பெருசா பிரச்சனை பண்ணுவாரு. இருக்கிறதெல்லாம் போதாதுன்னு இவன் ஏன்டா இப்படி பண்றான்? சரி விடுமா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நான் பாட்டிக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். பாட்டி நம்பர் சுவிட்ச் ஆஃப் இல்லாம வருது. நான் செடி எனக்கு எதுக்கும் அடிச்சு பார்க்கறேன். டேய், எதுக்குடா ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுடா. இல்லை பாட்டி, அம்மாவும் ஏழும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமாக பதட்டமாக இருக்கு பாட்டி. உன் குழந்தைய நீ கூட்டிட்டு போறதுக்கு எதுக்குடா பயம்? பாட்டி, நம்ம கூட்டிகிட்டு வரல பாட்டி, தூக்கிட்டுல வந்திருக்கோம். நீ அப்படி நினைச்சா அப்படி, இப்படி நினைச்சா இப்படி, எல்லாமே நாம நினைக்கிறதுல தாண்டா இருக்கு.